அன்பர்களே, இன்று ரத சப்தமி. திருவதிகை ஸ்ரீ சரணாராயண பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் பன்ருட்டியிலிருந்து கடலூர் செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவதிகையில் உள்ளது. வக்ராசுரன் என்பவனை அழித்த பின்பு அமைதி அடைவதற்காக இந்த தலத்தில் நரசிம்மர் சயன கோலம் கொண்டார். சயனத்தில் இருக்கும் நரசிம்மரோடு தாயாரும் சேர்ந்திருப்பதால் இவரை போக சயன நரசிம்மர் என்பார்கள். வேதாந்த தேசிகர் இவரை வழிபட்டு தயாசதகம் பாடியுள்ளார். தேவர்களை துன்புறுத்தி வந்த திரிபுர அரசனை அழிக்க சிவன் திருவுள்ளம் கொண்டார். அவருக்காக தேவர்கள் ஒரு தேரை உருவாக்கி தந்தார்கள். சூரிய சந்திரரை தேர் சக்கரங்களாகவும் பூமி தேர் தட்டாகவும் ஆகியது. 4 வேதங்களும் குதிரைகளாகவும், மேருமலை வில்லாகவும், ஆதிசேஷன் வில்லின் நானாகவும், பெருமாள் அம்பாகவும், பிரம்மா தேர் ஓட்டுபவராகவும் சிவனுக்கு உதவினர். சிவனுக்கு சரமாக பெருமாள் இருந்தமையினால் சரநாராயண பெருமாள் என பெற்றார். கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். ஸ்ரீதேவி தாயாருடன் மட்டுமே பெருமாள் காட்சி தருகிறார். புரட்டாசி மாதம் சரநாராயணர் மீதும் தாயார் மீதும் சூரிய ஒளி வழிபாடு செய்வது இங்கு சிறப்பாக உள்ளது. வைகாசி மாதத்தில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திரிபுர சம்ஹாரத்திற்கு எழுந்தருளும் போது இந்த பெருமாளும் சங்கு சக்கரத்தோடு கருட வாகனத்தில் சேவை சாதித்து உலா வருவார். மற்ற ஆலயங்களில் கைகூப்பி நிற்கும் கருடாழ்வார் இந்த தலத்தில் கைகட்டி பெருமாளுக்கு மரியாதை செய்யும் கோலத்தில் உள்ளார். மேலும் இவர் திரிபுர சம்ஹார விழாவின் போது பெருமாள் தந்த சங்கு சக்கரத்தோடு அருள் பாலிக்கிறார். இங்கு உள்ள உற்சவர் கோவிந்த விண்ணர் அம்பன் கோவிந்த விண்ணகரப்பன் ஸ்ரீதேவி பூதேவியோடு நின்ற கோலத்தில் நளினக விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார். தாயார் ஹேமாம்புஜவல்லி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். இவருக்கு செங்கமலத்தாயார் என்னும் பெயருண்டு. ஒவ்வொரு மாதமும் உத்திர நாளில் இவருக்கு திருமஞ்சனம் நடைபெறும். இங்கு நரசிம்மர் சயன கோலத்தில் காட்சி தருவது தனிச்சிறப்பு. ஆலய பிரகாரத்தில் அனுமார், சேனை முதலியார், மணவாள மாமுனிகள், பாண்டுரங்கர், கருடாழ்வார் சன்னதிகளும் இங்கு உள்ளன. தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் கெடில நதி. வைகானச முறைப்படி வழிபாடுகள் நடைபெறுகின்றன. எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்குகளில் வெற்றி, தொழில் அபிவிருத்தி, மன அமைதி வேண்டுவோர் நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்து நற்பலன் பெறுகிறார்கள். இங்குள்ள ஆதிசேஷனை வழிபட்டால் மகப்பேறு கெட்டிடும், திருமண தடை அகலும். தமிழ் வருடப்பிறப்பு, வைகாசி வசந்த விழா, ஆடி வெள்ளிக்கிழமைகள், நவராத்திரி, வைகுண்ட ஏகாதேசி, பங்குனி உத்திரம் போன்றவை விழா நாட்கள். நற்பேறுகளை வழங்கிடும் திருவதிகை சரணாராயண பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.